இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், இன்றைக்கி சூப்பராக பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நாங்கள் சின்ன சின்ன பூண்டாக ஒரு 4 பூண்டு வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டோம். இதை வந்து தனித்தனியாக உரிச்சிட்டு நல்லா இடித்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து கொரப்பாக கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக தேவையான அளவுக்கு தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட காரத்துக்காக மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். அப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், பார்க்கும்போது எண்ணெய் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிளறி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பூண்டு சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இன்றைக்கி லஞ்சுக்கு நாங்கள் ஒயிட் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணதே இல்லை, ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். பட் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.